ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். இன்றைக்கி நம்ம எக்மோர் போயிருக்கோம். எதுக்குன்னா நம்ம நிறைய சபர்பன் ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய ட்ரெயின் வந்து ஷெட்யூல் டைம்லேயே அங்கேங்க பிளாட்ஃபார்மில் இல்லாமல் 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் நின்று மக்கள் இறங்கி நடந்து போனதெல்லாம் கடந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடய ரீசன் என்ன, எக்மோரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டோம். ஆக்சுவலாக நான் எக்மோர் ஸ்டேஷன் போகும்போதே அந்த ட்ரெயின் ரொம்ப டிலேவாக தான் போச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் உள்ளே போச்சு. அது போனதுக்கப்புறம் தான் இந்த சபர்பன் ட்ரெயினை விட்றாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது 5வது பிளாட்ஃபார்மில் போச்சு. ஓகேங்களா, இது வந்து தாம்பரத்துலேருந்து போன ட்ரெயின் 5வது பிளாட்ஃபார்மில் போச்சு. உள்ளே போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே 6வது பிளாட்ஃபார்ம்லேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் தான் செங்கல்பட்டு ட்ரெயின் 6வது பிளாட்ஃபார்ம்லேருந்து போகுது. ஸோ இதுதான் நம்ம டிலேக்கு காரணம். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து 10-11 போகக்கூடியது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ரயில் வரக்கூடிய பிளாட்ஃபார்மில் போகிறதுனால அது 4-5 ட்ராக் மாறி வரணும், போகணும், எக்ஸ்பிரஸ் உள்ளே ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. சரி, என்ன தான் பிரச்சனைன்னு போய் பார்க்கலான்னா, அந்த தெரியுதா வித்தியாசம் தெரியுதா? அங்கே ஒரு ரேம்ப் இருந்தது இறங்கி போகிறதுக்கு. சபர்பன் ட்ரெயினுக்கு இறங்கி போகிறதுக்கு ஒரு ரேம்ப் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10-11 பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு படிக்கட்டு, அந்த பக்கம் படிக்கட்டு, இந்த பக்கம் ரேம்ப் வந்தது. ரெண்டையுமே கட் பண்ணி தூக்கியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ கட் பண்ணி தூக்கிட்டு பிளாட்ஃபார்ம்லாம் பழைய பிளாட்ஃபார்மை அந்த ஜேசிபியில் கூடிய பிரேக்கரை வச்சு பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜேசிபி வச்சு அள்ளி போடுறாங்க. அந்த குட்டி பாப்பு வண்டியை வச்சு தள்ளிடுறாங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராக் இருந்த இடத்த கூட 2 பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இந்த ட்ராக்கில் மண் மூட்டையை போட்டு வண்டியெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்குது. அது உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 1-2லேருந்து ஆரம்பித்து 7-8 வரையும் முடிச்சிட்டாங்க. இப்போ 9-10-11 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், தொடர்ந்து 4-5 மிஷின் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கமும் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. பைல் ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிற்கிற மாதிரி ரேம்ப்பு அந்த பக்கம் ஒன்று இருந்தது. அந்த ரேம்பையும் காணும், உடச்சி எடுத்திருக்காங்க. எவ்வளோ வேகமாக வேலை நடந்திருக்கு பாருங்கள். ஒரு 4 நாளில் அந்த ரேம்பை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஷீட் அடிச்சிருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அந்த இடத்துல தான் அந்த ரேம்ப் இருந்தது. இந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும், எக்மோர் ஸ்டேஷன் பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங்கோட ஃபினிஷ் ஒர்க் வந்துருச்சுங்க. அதாவது எக்ஸ்டீரியரை அந்த என்ன சொல்லுவீங்க, எலிவேஷன்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஏதோ கிரில்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அருமையாக போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம். இது பார்த்திங்களா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ராக் போகிற இடத்துல மண் மூட்டையை போட்டு வண்டிங்கெலாம் கிராஸ் பண்ணி இந்த பக்கமும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் போகிறாங்க. அந்த வண்டி என்ன சொல்கிறது, 10வது பிளாட்ஃபார்ம் 11வது பிளாட்ஃபார்முக்கு போகுது அந்த குட்டி வண்டி. இந்த பக்கம் ஜேசிபிலாம் வச்சு உடைக்கிற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த பிரிட்ஜுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்க்குறோம். அங்கே பாருங்கள், அங்கேயும் பைல் ஃபவுண்டேஷன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் படிக்கட்டு, ஷெட்டுகளோட பைல் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரையும் பிளாட்ஃபார்மில் விறுவிறுப்பாக வேலை நடந்துகிட்ருக்குது. இந்த விறுவிறுப்பான வேலைக்காக தான் அந்த வழியில் போகக்கூடிய சபர்பன் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு கிட்ட ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்ற ட்ரெயினும் டிலேவாக தான் போகுது. நீங்கள் இந்த சபர்பன் ட்ரெயினை யூஸ் பண்ணி ஆஃபீஸுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட டிலே ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி பிளான் பண்ணி கிளம்புங்க. கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் பஸ்ஸில் போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் கேன்சல் ஆனதுக்காக எம்டிசியில் கொஞ்சம் அதிகமாக பஸ்ஸு விட்ருக்கலாம். இந்த மாதிரி லாங்கில் தாம்பரத்துலேருந்து அந்த பக்கம் பீச் வரையும் போகிறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பஸ்ஸு விட்ருக்கலாம். அவங்க பஸ்ஸு விட்டாங்களா என்னென்னு தெரில. இது இன்னும் அப்டேட்டு. வேறு அப்டேட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.